जय जय शङ्कर हर हर शङ्कर பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர். பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் குடுத்தே சிவந்த கோமான் 8வது வள்ளல் என்று பெயர் பெற்ற எம்ஜிஆர் பெரியவர் முன் அழுத கதை. எம்ஜிஆர் பெரியவர் முன் அழுத கதை. பொதுவாக பிரபு சார், அவங்க அப்பா சிவாஜி சார் எல்லாருமே பெரியவா மேலே பெரிய பேரன்பு கொண்டாலும் கூட எம்ஜிஆர் எப்போது சிரிக்கிற மாதிரியே படத்தில் ஃபைட் பண்ணுவாராம். அவருடைய செயல்கள் சிரிக்கிற மாதிரி இருக்குமா. சிவாஜி சார் நிறைய அழ வைப்பாராம். பிரபு சார் அடிக்கடி அவங்க அப்பாட்ட சொல்லுவாராம், அப்பா நீ பெரியப்பா மாதிரி சிரிக்க வைக்க மாட்டேங்கிற, அழ வைக்கிற அப்படின்னாராம். அப்போ சிவாஜி சார் சொன்னாராம், நான் அழ வைக்கிறேன்னு நீ சொல்கிற, நான் அழ வைக்கிறேன்னு நீ சொல்கிற, எனக்கு என் துன்பமும் துயரத்தையும் அழதான் வைக்க தெரியும். இந்த ஊரில் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தரால் முடியும்னா அது உங்கள் பெரியப்பா தான். அது உங்கள் பெரியப்பா தான். யார்? எம்ஜிஆர் சாரை பிரபு சார் பெரியப்பான்னு தான் கூப்பிடுவாராம். ஆனால் அந்த பெரியப்பா அழுதாரில்ல அப்படின்னு சொன்னாராம் ஒரு சம்பவம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இயல்பிலேயே பிறவியிலேயே சில கலைஞர்களுக்கு சில விஷயம் அப்படியே ஒட்டி பிறக்கும். அவங்க இருக்கிற இடமே கலகலன்னு இருக்கும். இப்போ சிவாஜி சார் எதையுமே ஒரு சென்சிட்டிவாக எடுத்துப்பாரான். எம்ஜிஆர் சார் எப்போதுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனி மனித உணர்வுகள், அவருடைய பிற விஷயங்கள் யாரும் ஒப்பிடலை. ஆனால் இது எதற்காக இந்த செய்தி அப்படின்னா, இப்படி ஊரையே மகிழ்வித்த எம்ஜிஆருக்கு உடல் நலம் குறைபாடு. அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கார். இதெல்லாம் இந்த மண்ணுலகத்துக்கு தெரியாத செய்திகள். நிறைய நம்ம புத்தகங்களை தேடி பிடித்து பெரிய பெரிய பதிப்பகங்கள் மகா பெரியவரை பற்றி எழுதியது, சான்றோர் பெருமக்கள் சொன்னதை போய் நாம் அருகிருந்து கேட்டு பதிவு செய்து இதை உங்களுக்கு பதிவிடுகின்றோம். மகா பெரிய சுவாமிகள்கிட்ட காஞ்சி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் மறைந்த முன்னாள் அமைச்சர்களில் ஒருவர் ஆர்.எம். வீரப்பன், ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர், பெரிய இலக்கியவாதி, எம்ஜிஆருடைய நிழல் மாறின்னு சொல்லுவாங்க. அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஆர்.எம்.வியும் காஞ்சி பன்னீர்செல்வமும் மறந்துடக்கூடாது. அடிக்கடி 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 போய் பெரியவாள்கிட்ட கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். எப்படியாவது எங்கள் தலைவரை மீட்டு கொடுங்க, எப்படியாவது எங்கள் தலைவரை அழைச்சிட்டு வந்துடுங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் பெரியவாளுக்கு எம்ஜிஆர் மேலே உண்டு. ஒரு நாள் பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அவர் நல்லபடியாக அமெரிக்காலேருந்து இங்கே வருவார், அப்புறம் நீங்கள் பார்த்துங்க. அவர் நல்லபடியாக அமெரிக்காலேருந்து இங்கே வருவார், அப்புறம் நீங்கள் பார்த்துங்க. இது இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். பெரியவாளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. குமரேசன் அப்படின்னு பெரியவாளுடைய டிவோட்டி, அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மனிதர்களில் ஒருத்தர் பேர் குமரேசன். அவர் அப்போ காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸுக்கு டெய்லி ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து லாஸ்ட் பஸ்ஸில் போவார். பான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கார். அவர் டெய்லி சாயந்தரம் வீட்டுக்கு போயிடணுன்னு குளித்து பெரியவா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாலையில் வந்த மாலை பத்திரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த நாகரிகம் கருதி நான் அந்த பேர்களை சொல்லலை. எல்லா மாலை பத்திரிக்கையும் வாங்கி மடத்தில் வச்சுருப்பாங்களா. ஏன்னா நாட்டு நடப்புகளையும் பெரியவா உள்வாங்கிப்பா, எல்லாத்தையும் பெரியவா அப்படி படிப்பா. ஒரு நாள் இந்த குமரேசன் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஒரு நாள் லேட்டாகிடுச்சு. ஏன் குமரேசனை என்ன காணும், ஏன் குமரேசனை என்ன காணணுன்னா, எல்லாரும் குமரேசா உனக்காக பெரியவா வெயிட் பண்ணணுன்னா அப்படியான்னு அவர் குளித்து ஜம்முன்னு பட்டைக்கட்டையெல்லாம் போட்டுன்னு பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி பேப்பரை பிரித்த போது ரொம்ப சாதாரணமாக, பொதுவாக பெரிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்ட பெரியவா சில சாதாரணமான விஷயங்களை வந்து ரொம்ப பெருசாக பேச மாட்டா. இருந்தாலும் குமரேசன் உள்ள அன்பனால, ஏன்டா குமரேசா இன்னைக்கு லேட்டு அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லை பெரியவா,
எம்ஜிஆர் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்துட்டார். சென்னையிலேருந்து வர முடியல, எங்கே பார்த்தாலும் ஜனசமுத்திரம், அங்கங்கே பஸ்ஸெல்லாம் நின்று போச்சு, அதான் சிரமப்பட்டு வந்தேன். இப்படி எல்லாத்தையும் பெரியவா கேட்டுகிட்டே இருக்கும்போது 2-3 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, குமரேசா எனக்கு கூட எம்ஜிஆரை பார்க்கணும் போல இருக்குது, ஒன்று செய்ய, திடீர்னு அவர் மடத்துக்கு வந்தார்னா உடம்பு கிடம்பு முடியல, சிரமப்பட வேண்டாம், நான் அந்த கிணத்து கட்டையில் உட்காந்துருப்பேன் மத்தியானமாக, மற்ற 2 பேரையும், யார், ஜெயேந்திரரையும் விஜயேந்திர சுவாமிகளையும், அவளையும் என் பக்கத்துலேயே அங்கேயே இருந்துட சொல்லு, அவர் சேவிச்சுட்டு அப்படியே போட்டும், க்ஷேமமாக இருக்கட்டும். குமரேசன் பெரியவாளுக்கு ரொம்ப அணுக்க தொண்டர். சிரிச்சுட்டே, பெரியவா அவர் இப்போ தான் வந்திருக்கார் ஊர்லேருந்து, அவர் வரும்போது பார்த்துக்கலாம், அவர் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கார், நானே ஜனசமுத்திரத்துலேருந்து மீண்டு வந்திருக்கேன் பேப்பர் படிக்க, அவர் வரும்போது பார்த்துக்கலாம். சரிடா குமரேசா, சரி சரி அப்படின்ட்டு உள்ளே போய் படுக்க போயிட்டார். சார் பொழுது விடிஞ்சிருக்கு சார். எல்லாரும் உட்கார்ந்துருக்க சமயத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, திடீர்னு நம்முடைய இதயம் பேசுகிறது மணியன் சார், இதயம் பேசுகிறது மணியன் சார், எழுத்தாளர் சுபாஷினி 2 பேரும் கிடுகிடுகிடுன்னு பெரியவாளை பார்க்க வந்திருக்காங்க மறுநாள் காலில். எப்போ? முத நாள் இந்த கதிரேசன் பேப்பர் படிக்கிறார் குமரேசன், பெரியவா எனக்கும் எம்ஜிஆரை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கா, ஆமாம் ஆமாம் பார்க்கட்டும் அப்படின்னு இவர் கிண்டல் கேலியாக சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் காலில் பொழுது விடிஞ்சோடனே இதயம் பேசுகிறது ஆசிரியர் நம்முடைய மணியன் சார், எழுத்தாளர் சுபாஷினி 2 பேரும் பெரியவாளை பார்க்க வந்திருக்காங்க, பெருங்கூட்டம். அப்புறம் இவா வந்திருக்கான்னு சொன்னோன்னா, பெரியவா நீங்கள் உத்தரவு கொடுத்தா எம்ஜிஆர் இன்றைக்கே உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் நல்லா யோசிக்கணும் இந்த இடத்த, நீங்கள் உத்தரவு கொடுத்தா இன்றைக்கே எம்ஜிஆர் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. ராத்திரி 10 மணிக்கு ஏதோ பேப்பர் படிக்கும்போது எம்ஜிஆரை பார்க்கணுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. கார்த்தால 10 மணிக்குள்ளே மடத்துக்கு இதயம் பேசிக்கிறது மணியனும் எழுத்தாளர் சுபாஷினியும் எம்ஜிஆர் உங்களை பார்க்கணுன்னு கேட்குறா, உத்தரவு தருவேலான்னு. சரி சரி சாயந்தரம் வர சொல்லுன்னு பெரியவா போயிட்டா. கரெக்டாக 4 மணி, யாருக்குமே சொல்லலையாம். ஏன்னா சொன்னால் காஞ்சிபுரமே அல்லோலப்பட்டோன்னு யாரோ ஃபாரின்லேருந்து டெலிகேட்ஸ் வர போகிறாங்கன்னு சொல்லி எஸ்பி கலெக்டருக்கு மட்டும் உத்தரவு கொடுத்து அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிணத்து கட்டையிட்ட போய் பெரியவா ஜெபம் பண்ணியிருக்கா. அப்படி பெரியவாளை பார்த்த உடனே தார தாரையா எம்ஜிஆர் அழுதாராம், பேச முடியாமல். ஏன்னா பல நாட்கள் இந்த காஞ்சி பன்னீர்செல்வமும் ஆர்எம்வி அவர்களும் பெரியவாள்கிட்ட வேண்டி கேட்டு, பெரியவா நிறைய காமாட்சிக்காக ஸ்பெஷல் பூஜை தியானம் எல்லாம் பெரியவா எம்ஜிஆருடைய உடல் நலம் தேர்றதுக்கு வேண்டியிருக்கார். அவருடைய அன்புக்காக, ஈகைக்காக, கொடைக்காக எல்லாம் ஒன்றுமே பேசலையா 2 பேரும், வெறும் அழுக தானே. அன்றைக்கி எம்ஜிஆர் தாரையாக அழுதுருக்கார். தட்டு நிறைய பூப்பழம் எல்லாம் வச்சோன்னு ஒவ்வொன்றா இப்படி தொட்டு உள்ள ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு தட்டை மட்டும் இப்படி வச்சோன்னா இதயம் பேசிக்கிறது மணியன் இப்படி பக்கத்தில் மேனேஜர்கிட்ட பிரிச்சுட வேண்டாம் அப்படின்னாராம். பெரியவா சிரிச்சுட்டே இப்படி எடுத்துன்னு போங்கன்ட்டாராம். திடுதிடுப்புன்னு பெரியவா எல்லாம் முடிஞ்சோன்னே எம்ஜிஆர் புறப்பட்டு போகிறார். மக்கள் வெள்ளத்தில் அப்புறம் செய்தி காட்டு தீயாக வந்துருச்சு, போயிடுச்சு. பெரியவாவும் உள்ளே போயாச்சு. ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு இதயம் பேசிக்கிறது மணியன் அந்த தட்டில் பேப்பர் பண்டில் போட்டு ஒரு தட்டு இருந்தது, அந்த தட்டில் பேப்பர் பண்டில் போட்டு ஒரு தட்டு இருந்தது, அது எங்கன்னாராம். எல்லாரும் தேடுறாங்களாம். அப்போ பெரியவா சொன்னாலாம், அது ஒன்றும் இல்லை, உக்ரான்னு இருக்கக்கூடிய, உக்ரான்னா சமையல்லாம் பண்ணக்கூடிய ரூம், அந்த சாமான் சட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அங்கே போயிருக்கோம், அந்த தட்டோடு போய் தேடுங்கன்னாராம். போய் பார்த்தா அப்படியே இருந்ததான். உள்ளே பிரித்து பார்த்தா நிறையா பணக்கட்டு. எம்ஜிஆர் காணிக்கையாக கொடுத்துட்டு போனார்னு பெரியவா சொன்னாராம், ஒவ்வொரு காசும் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, பிறருக்கு தானம் கொடுத்தே பழகிட்டா என்னால் தான் என்ன செய்ய முடியும்னு நினச்சி என்னைய பார்க்கும்போது அழுதா, எனக்கு திருப்பி என்ன செய்கிறதுன்னு தெரியல, அந்த காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பெரியவர் நிற்கிறார். இந்த பணத்தை தனியாக வச்சுருங்கோ, மடத்தில் யாராவது மருத்துவ உதவிக்கு உதவுங்கோன்னு லெட்டர் வந்தால், எங்களுக்கு யாரும் உதவுறதுக்கு யாரும் இல்லை, நிறையா பேர் கைவிட்டுட்டா, மருத்துவ உதவி உதவணும்னு கேட்டால் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய நியாய தர்மத்தை அலசி ஆராய்ஞ்சு
அதுக்கு தகுந்தாப்புல இந்த பணத்தை அனுப்புங்கோ, இந்த பணத்தை அனுப்புங்கோ. ஏன்னா எம்ஜிஆருக்கு தான் பணத்தோடைய அருமை தெரியும், கேட்குறவாளுக்கு தான் பணத்தோட அருமை புரியும். போங்கோ போங்கோ அப்படின்னாராம். இது எம்ஜிஆருடைய ஆனந்த கண்ணீர்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை பலருடைய துயர் துடைத்த பெரியவாளுடைய இன்பக் கண்ணீர்னு எடுத்துக்கிறதா? எப்படிப்பட்ட தலைவர்கள் பெரியவா முன்பு தன்னை இழந்து நின்றிருக்கிறார்கள் என்பதை படிக்கின்ற போது நம்முடைய விழிகளில் ஓரத்திலும் ஆனந்த நீர் பெருக்கெடுக்கிறது. மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை பெரியவா தரிசனம் சந்திப்போம். शङ्कर हर हर शङ्कर जय